பரிதாப நிலையில் ராஜபக்ஷர்கள் ரணில் பக்கம் தாவும் 12 முக்கியஸ்தர்கள். இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ள வல்லரசுகள். இஸ்ரேல் நகரங்களில் குவியும் ஈரானின் ட்ரோன்களால் பதறியோடும் மக்கள், வீதியெங்கும் அபாய ஒளி. பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ள தயாராகி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன. தற்போது அமைச்சரவை அமைச்சர் பதவிகளை வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த குழுவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கை பொதுஜன பெரமுனவிற்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் என கருதப்படுகின்றது. அதேவேளை டலஸ் அழக பெருமவின் கூட்டணியில் இருந்து இருவர் சஜித்துடன் இணையுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கட்சி தாவல்கள் கட்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் வீதியெங்கும் அபாய ஒலி எழுப்பப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது 50 ட்ரோன்களை ஈரான் ஏவியுள்ளதாகவே தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 50 ட்ரோன்கள் என கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு ட்ரோனும் சுமார் 20 கிலோ அளவுக்கு குண்டுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்றும் கசிந்துள்ளது. இஸ்ரேல் எல்லையில் அத்துமீறும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக இஸ்ரேல் நகரங்களில் உள்ள மக்கள் பல பகுதிகளில் பதறியோடும் நிலையில் வீதியெங்கும் இஸ்ரேல் அபாய ஒலியை எழுப்பி வருகின்றது. தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது இனவாதத்தை தூண்டும் செயற்பாடு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தினை அவர் இன்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என முன்னைய காலங்களிலும் முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குமார் பொன்னம்பலம், சிவாஜிலிங்கம் ஆகியோர் போட்டியிட்டிருக்கின்றார்கள். அதற்கு தமிழ் மக்கள் கொடுத்த ஆதரவு எப்படியாக இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போது இந்த சரித்திர பின்னணியையும் அத்தோடு தென்னிலங்கையில் உள்ள இனவாத சக்திகள் தமிழ் வேட்பாளர் முன்வந்து விட்டார் என்பதை சொல்லி இனவாதத்தை தூண்ட திரும்பவும் முயற்சி செய்வார்கள் என்பதையும் அறிந்து சரியானதொரு தீர்மானத்தை எடுப்போம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மீது நேற்று இரவு ஈரான் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில், ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் அமெரிக்கா இணைந்து கொள்ள மாட்டாது என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் அமெரிக்க ஜனாதிபதி இந்த செய்தியை தொலைபேசி ஊடாக தெரிவித்ததாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் தமிழர்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது வேட்பாளர் பகிஷ்கரிப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பொது வேட்பாளரை நிறுத்துவது மற்றும் பகிஷ்கரிப்பது தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 75 வருடங்களாக ஆட்சிக்கு வந்த பேரினவாத தலைவர்கள் ஒருபோதும் தமிழ் மக்களுடைய நலன்கள் தொடர்பில் கருத்தில் கொள்ளவில்லை. ஆட்சியாளர்கள் மக்களுடைய வாக்குகளை பெற்று தேர்தலில் வெற்றி பெறுவதையே முதன்மையாக கொண்டுள்ளனர். சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிப்பதற்கோ அவர்களை சுதந்திரமாக வாழ விடுவதற்கோ தயாராக இல்லை. இந்த நிலையில் தமிழர்கள் ஜனாதிபதி தேர்தலிலிருந்து முற்றாக விலகி இருப்பதன் மூலமே தமிழ் மக்கள் தமக்கான உரிமையை நிலைநாட்ட முடியும் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு. தமிழ் மக்களது ஆதரவோடு வெற்றி பெற்ற ஆட்சியாளர்கள் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை மூடி மறைத்து சர்வதேச குற்ற விசாரணை என்ற பொறிமுறைக்குள் செல்லாது உள்ளக விசாரணை முடக்கி தமிழ் மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற செயற்பாட்டையே முன்னெடுத்து வருகின்றார்கள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் பாரிய போர் ஏற்படும் என்ற அச்சம் சர்வதேச ரீதியாக எழுந்துள்ள நிலையில் அந்த அலை தற்போது குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் மீது பழிவாங்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் இன்று காலையுடன் நிறைவடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் விசேட பதிவிட பிரதிநிதி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமது பழிவாங்கல் நடவடிக்கைக்கு எதிராக அமெரிக்காவோ இஸ்ரேல் எதிர்வினையாற்ற முயற்சித்தால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என ஈரான் எச்சரித்துள்ளது.
மீது தாக்குதல் நடத்தினால் பல மடங்காக திருப்பி அடிப்போம் என ஈரானிய ஆயுதப்படைகளின் தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் முகமது பாகேரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் பதிலடி கொடுத்தால் எங்கள் பதில் இன்றிரவு இராணுவ நடவடிக்கைகளை விட பெரிதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு தொலைக்காட்சிக்கு கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா ஆதரவு வழங்கினால் அமெரிக்காவின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஈரான் மீது வலிந்து தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டால் அதற்கு ஆதரவு வழங்க மாட்டோம் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இதேவேளை இஸ்ரேல் மீதான பதிலடி தாக்குதல்களை நடத்துவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்னதாக ஈரான் தனது அண்டை நாடுகளுக்கு அறிவித்ததாக வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து வானில் பறந்த அமெரிக்க வான்படையும் போயிங் KC-135 ரக அமெரிக்க விமானமும் அவசரமாக ஈராக்கில் தரையிறக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பாதுகாப்பு சபை அவசரமாக கூட்டியுள்ளதுடன் இஸ்ரேலின் பாதுகாப்பு சபையும் கிழக்கு அடி பங்கரில் கூடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பேசிய இஸ்ரேலின் பாதுகாப்பு சபையினர் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். ஈரானின் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேலை சுற்றியுள்ள நாடுகளின் வான்பரப்பு பொதுமக்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் பலத்த மழை மற்றும் மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னலுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதியில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் அனுப்பிய 99% ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான்வெளிக்குள் நுழைவதற்கு முன்பே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. குறைந்த எண்ணிக்கையிலான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மட்டுமே நாட்டின் நிலையை அடைந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் ரேனியல் ஹகாரி தெரிவித்துள்ளார். சுமார் 300 ஆளில்லாத விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் ஈரானால் ஏவப்பட்டதாகவும் சில ஏவுகணைகள் ஈராக் மற்றும் ஜேமனில் இருந்து வந்ததாகவும் இஸ்ரேல் கூறுகின்றது.